ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் ரெசிபி வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா தேங்காய் சட்னி பொடி ரெசிபி. இந்த ரெசிபி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது செஃப் தீனா அவங்களோட யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ண இந்த தேங்காய் சட்னி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது என்னோடய வெர்ஷனில் நான் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். கொப்பரை தேங்காய் எடுத்தால் பவுடர் கன்சிஸ்டன்சியில் வரும். ஆனால் நான் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே தேங்காவை வறுக்கவும் கூடாது, கொப்பரை தேங்காயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஆயில் கன்சிஸ்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்திருக்கேன். கூடவே 15 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 பல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த பூண்டோட காட்டம் பிடிக்காது. கூட நான் இதில் என்னோட வெர்ஷனில் நான் சேஞ்ச் பண்ணது என்னென்னா மிளகா பொடிக்கு பதிலாக சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சட்னி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் எண்ணெய் சேர்த்தும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா எண்ணெய் சேர்க்காமையே அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த சாம்பார் பொடியை ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு இன்ஸ்டன்ட் ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.